இன்னைக்கு 8ஆம் வகுப்பில் உள்ள தகவல் செயலாக்கம், அதாவது 7வது பாடத்துல உள்ள ஃபர்ஸ்ட் பயிற்சியை பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கணக்கு பார்த்தீங்கன்னா, பனிக்கூழ், அதுக்கு அடுத்தது சாக்லேட்டு பனிக்கூழ், அதுக்கடுத்து அதே போல 3 வகையான பனிக்கூழ் குடுக்குறாங்க. அதுக்கு அடுத்தது இனிப்பு ரொட்டி, அதாவது கேக் வந்து 2 வெரைட்டி. 3 வெரைட்டில ஐஸ்கிரீமும், 2 வெரைட்டில கேக்கும் வச்சிருக்காங்க. இந்த இந்த ஐஸ்கிரீம் இருக்கு இல்லையா? இந்த ஐஸ்கிரீம் வந்து 3 வெரைட்டி, இந்த கேக் வந்து 2 வெரைட்டி குடுத்துருக்காங்க. எனில் நீங்கள் ஒரு பனிக்கூழோ அல்லது ஒரு இனிப்பு ரொட்டியோ, இது அல்லது திஸ் ஆர் தட், அல்லதுன்னு குடுத்துருக்காங்க பாருங்க. இதுதான் முக்கியமானது. இந்த அல்லதுன்னு குடுத்துட்டாலே நம்ம என்ன செய்யணும்? இத வந்து எம்மா வச்சுக்கிட்டா, இது என்னன்னு வச்சுக்கிட்டா எம் பிளஸ் என். எம் பிளஸ் என் என்னது? 5. அதான் ஆன்சர். இப்ப எத்தனை விதமான வாய்ப்புகள் உள்ளது? எத்தனை விதமான வாய்ப்புகள் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம வந்து 5 விதமான வாய்ப்புகள். இதான் விடை. 2வது கேள்வியை பாருங்க. சாந்தியிடம் 5 சுடிதார்கள், 5 சுடிதார், 4 கவுன் இருக்கு. அப்ப சுடிதார் போட்டா போடலாம் அந்த பிள்ளை, இல்லாட்டி கவுன் யூஸ் பண்ணலாம். ஏதாவது ஒண்ணுதான், ஒரு அட் அ டைம்ல ஒண்ணுதான் யூஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா எம் பிளஸ் என்ற ஃபார்முலா தான், எம் பிளஸ் என் என்ற ஃபார்முலா தான். அப்போ நம்ம என்ன செய்யணும்? 5 பிளஸ் 4, ரொம்ப ஈஸி. 9 சான்சஸ். எத்தனை வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு கேட்டாக்கா நம்மளுக்கு 9 வாய்ப்புகள். இதான் வந்து விடையா அமையும். பனிக்கூழ் அல்லது இனிப்பு ரொட்டி வாங்க கடைக்கு சொன்னாக்கா இதுதான். அதே போல தேர்ட் சம் பாருங்க. தேர்ட் சம் பாத்தீங்கன்னா, ஒரு மேல்நிலை பள்ளியில் 11ஆம் வகுப்பு 3 பிரிவுகள் இருக்கு. 3 பிரிவுகள்லையும் சயின்ஸு, ஆர்ட்ஸு, அதுக்கு அடுத்தது தொழிற்கல்வி பிரிவு, அதுல 2. ஒவ்வொரு பிரிவுலையும் 3 வாய்ப்பு இருக்கு. அப்போ எத்தனை வாய்ப்பு இருக்கு? இது ஒரு 3, இது ஒரு 3 வாய்ப்பு, இது ஒரு 2 வாய்ப்பு. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து அந்த பிள்ளை ஏதாவது ஒன்றை தானே எடுத்து படிக்க முடியும். இப்போ மேல்நிலை பள்ளியில் ஒரு பிள்ளை வந்து ஹையர் செகண்டரியில் குரூப் செலக்ட் பண்ணாங்கன்னா ஏதாவது ஒரு குரூப்ல தானே சேர முடியும். இப்போ சயின்ஸில் 3 டிவிஷன் இருக்கு, செகண்ட் ஆர்ட்ல வந்து 3 டிவிஷன் இருக்கு, அதுக்கடுத்தது இந்த தொழிற்கல்வி அப்படின்றதுல 2 டிவிஷன் இருக்கு. அப்போ மொத்தம் எத்தனை டிவிஷன் இருக்கு? 3 + 3 + 2. வாட் இஸ் த ஆன்சர்? 8. ஏதாவது ஒன்றை தான் செலக்ட் பண்ணணும், அல்லது அப்படின்னு யூஸ் பண்ணாக்கா நீங்க என்ன செய்யணும்? அதை அப்படியே ஆட் பண்ணிட வேண்டியதுதான். ஆட் பண்ணிடணும். ஒரு மாணவர் தனக்கு வேண்டிய ஒரு பாடப்பிரிவை தேர்ந்தெடுப்பதற்கு எத்தனை விதமான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு கேட்டா நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு வாய்ப்பையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிட்டு அதான் ஆன்சரா இருக்கும். தேங்க்யூ.